கொஞ்சம் யூஸ்வலான கதை தான். ஆனா என்ன மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கவங்கள பத்தின ஒரு குட்டி கதை. வாங்க கதைக்குள்ள, இல்ல என்னோட குடும்பத்துக்குள்ள போலாம். டீசல் விலை உயர்வு நாசமா போச்சு. டீசலை போட்டு வண்டி ஓட்டுதா இல்லைன்னா அதை வச்சு கொளுத்துதானே தெரியல. சுப்பு, தலைவலிக்கு ஒரு டீ போட்டு கொண்டாமா. என்ன சுப்பு, டீ கேட்டா சுக்கு காபி போட்டு கொடுக்க? பால்காரனை வர வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்? பெரியவ ஃபைனல் இயர் போயிட்டால, ப்ராஜெக்ட் செமஸ்டர் ஃபீஸ்னு அது இது நிறைய செலவு இருக்கு. ஒன்ன கட் பண்ணாதான் இன்னொன்னு கொடுக்க முடியும். அதுக்காண்டி பாலை கட் பண்ணா சரியாயிருமா? நிறுத்துங்க. வீட்டு வாடகை, மளிகை ஜாமான் செலவு, உங்க ஆட்டோ லோனு, இதெல்லாம் நீங்க கொடுக்குற காசு சரியா போயிருது. இதுல பாலை குறை சொல்ல வந்த வேண்டியது. அடுத்த மாசம் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்னு ஒத்த காலில் நிக்கிறா பெரியவ. ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு தோணுச்சா உங்களுக்கு? கொஞ்சம் புலமாம இருக்கியா சுப்பு, பொறுமையா கட்டிக்கலாம். பொறுமையா கட்டலாமா? இதுனா எங்க தாத்தா சங்கரப்பட்டியா கட்டின காலேஜ் நினைச்சீங்களா? ஃபீஸ் கட்டினாதான் எக்ஸாம் எழுத விடுவாங்க. அவர் எங்க கட்ட போறாரு? ஏன் பாப்பா, நான் பணம் கட்டாம தான் நீ ஃபைனல் முடியா படிச்சு வந்தியா? நீங்க பணம் கொடுத்ததுனால மட்டும் இல்ல, நீங்க கொடுத்த காசுல கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி படிக்க வச்சனாலதான் படிக்க வைக்க முடிஞ்சுச்சு. இப்ப வரைக்கும் முக்காவாசி கடன் வாங்கி தான் படிக்க வச்சிருக்கிறோம். அந்த கடனை நினைச்சாலே எனக்கு தலை வலிக்குது. படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன எல்லாம் இதுக்கே புலம்பிட்டு இருக்கீங்க? நான் அடுத்த வருஷம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், ஞாபகம் இருக்கா? என்ன மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சீங்கல்ல, அடுத்த வருஷம் என்ன நல்ல காலேஜ்ல படிக்க வைங்க. எந்த நேரத்துல என்னடி பேசிட்டு இருக்க? உனக்கு என்னடி, நீ தேர்ட் இயர் முடிக்க போற, நீ பேச மாட்ட. சொல்லுங்க கேட்க போய் பேசிட்டு இருக்குன்னு அடிக்காதடி. என்னடி உன் பாய் பழம் அதிகமாயிடுச்சு. உன்னை மட்டும் எப்படி பாப்பா நல்ல காலேஜ்ல சேர்க்காம விடுவோம்? உன்னையும் அடுத்த வருஷம் நல்ல காலேஜ்ல சேர்க்கிறோம். இப்போ உனக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, உனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு. போங்க. அடடடடடா, நம்ம வீட்ல இப்படி ஒரு ஸ்மெல்லா? சான்ஸ் இல்லையே. ஆஹா, என்ன நறுமணம். அம்மா, இன்னைக்கு நம்ம வீட்ல சிக்கனா? உங்க அப்பா வேணான்னு சொன்னா எங்க கேக்குறாரு? கிலோ 250 ரூபாயாம். தண்ட செலவு. எல்லார் வீட்லயும் புரட்டாசி மாசம் மட்டும்தான் நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க. ஆனா நம்ம வீட்ல தீபாவளி, பொங்கல் நான் மட்டும்தான் சமைக்கிறீங்க. விடுடி, அட்லீஸ்ட் போய் இன்னைக்காச்சும் வாங்கிட்டு வந்தாடி. மாமா, அம்மா நிறுத்துமா, சொம்ப கீழே வைமா. நீ ரசம் பண்றியா இல்ல சிக்கன் குழம்பு பண்றியா? எத்தனை தண்ணீர் ஊத்திக்கிட்டு இருக்க? பின்ன 3 நேரத்துக்கு சாப்பிடுறதுக்கு வேண்டாமா? கெட்டியா வச்சு ஒரே நேரத்துல முடிச்சலான்னு பாக்குறீங்களா? அது சிக்கன் குழம்புன்னு சொன்னா உள்ள இருக்கிற அந்த கோழி கூட நம்பாது. அப்ப நைட் சாப்பிடாது. மா, அம்மா. என்னடி? மா, ஸ்க்ரப்பர் பிஞ்சு போச்சு, புதுசு வாங்குவேன்னு சொன்னேன்ல. இரு வரேன். இந்தா. மா, என்னம்மா ஸ்க்ரப்பர் கேட்டா தேங்காய் நார் குடுக்குற? பின்ன ஸ்க்ரப்பர் விக்கிற விலைக்கு உனக்கு மாசம் மாசம் வாங்கி தருவாங்களா? இதை தேய்ச்சி கொள்ளி, இதுல அழுக்கு நல்லா போகும். இதுல தேய்ச்சி குளிச்சா அழுக்கு போகாது, என் தோல் தான் போகும். எனக்கு ஒண்ணு வேணாம், நான் சும்மாவே குளிச்சுக்கிறேன். சிலிண்டர் விலை உயர்வு கிழிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன சோத்தை சமைச்சு சாப்பிடவா பச்சையா சாப்பிடுதான்னு தெரியல. அம்மாடி ஸ்ரீமதி, சொல்லுமா. காலேஜ் ஃபீஸ் கட்டணும்பா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. கேட்டுட்டே இருக்காங்கப்பா. இன்னும் 2 நாள் இருக்கலாமா? இப்படியும் கட்டிடலாம். எப்படிங்க கட்டிடலான்னு சொல்றீங்க? ஒரு குடும்ப தலைவனா நீங்க தான் முன்னிருந்து எல்லாத்தையும் பண்ணணும். எல்லாத்தையும் எங்கிட்டே சொன்னா பொம்பளை நான் என்ன பண்ணுவேன்? இல்ல சுப்பு, ஆட்டோ முன்னாடி மாதிரி ஓட்டம் இல்லம்மா. ஆட்டோ ஓட்டினா மட்டும் 2 நாள் ரெடி பண்ண முடியுமா? யார்கிட்டயாச்சும் கேட்டு பாருங்க. நான் யார்கிட்ட போய் கேட்க? அம்மா, அம்மா, என்ன பிரச்சனை? இது என்னமா பக்கெட்? இது வழியா தண்ணி ஊத்துனா கீழ வழியா தண்ணி போகுது. நான் எப்படி குளிக்கிறது? அதுவும் இல்லாம இந்த மக்கு, இத தொடவே அருவருப்பா இருக்கு. இதெல்லாம் தயவு செஞ்சு மாத்துங்கம்மா. சரி, மாத்திரலாம். அம்மா, இது என்னமா மாட்டுது? ஓசோன் மண்டலத்துல இருக்கிற ஓட்டையோட இவ்வளவு பெருசா இருக்கு. இது எத்தனை வருஷம் வாங்குனதோ கப் அடிக்குது. சீ, இத முதல்ல மாத்தி தொலைங்க. சரி வாங்கலாம். கனி, என்னம்மா? பக்கெட் கேட்டல, பக்கத்து பில்டிங்ல வேலை நடந்துட்டு இருந்துச்சுல, செக்யூரிட்டி சொல்லி வச்சிருந்தேன். கடையில வாங்குற பக்கெட்டை விட இந்த பக்கெட்டே ஸ்ட்ராங்கா இருக்கும். 5 வருஷம் தாங்கும். மக்கு, இந்த பெயிண்ட கழுவுனா இதுவும் சூப்பரா இருக்கும். அப்புறம் டன்டடை மேட்டு, இதுவும் 5 வருஷம் தாங்கும். கிளியவே கிளியாது.
இதுக்கு நான் கேரண்டி. சுப்பு, பணம் கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா ஏற்கனவே நிறைய வாங்கி வச்சிருக்க, அதெல்லாம் எப்படி கொடுப்ப? பொண்ணுக்கு இந்த வருஷம் காலேஜ் முடியுதுக்கா, கையோட வேலை கிடைச்சிரும். எல்லா கடனையும் சீக்கிரம் அடைச்சிடுறேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான். அப்படி எப்படின்னு பார்த்தாலும் இன்னும் 1 வருஷம் ஆயிருமே. அது வரைக்கும் நான் ரொட்டேஷனுக்கு என்ன பண்றது? வாங்கின காசை சீக்கிரமா திருப்பி கொடுக்கற வழியை பாரு சுப்பு. விரலுக்கு ஏத்த வீக்கம் இருக்கணும், இல்லைன்னா விரலே காணாம போயிரு பாத்துக்க. வாங்கின காசை சீக்கிரமா திருப்பி கொடுக்கற வழியை பாரு சுப்பு. விரலுக்கு ஏத்த வீக்கம் இருக்கணும், இல்லைன்னா விரலே காணாம போயிரு பாத்துக்க. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல பாப்பா. சரி வாங்க சாப்பிடலாம், பசிக்குது. அம்மா, காலையில வச்ச அதே ரசமா? 3 வேளைக்கு விதவிதமா போடுறதுக்கு என்ன ஹோட்டலா? பேசாம சாப்பிடு. அதை பொறுமையா தான் சொல்லேன் சுப்பு. சொல்றாங்க பொறுமையா. நாளைக்கு குழு காசு கொடுக்கணும், கொடுத்துட்டு போங்க. நீ சவாரி எதுவும் பெருசா வரல சுப்பு, நாளை கழிச்சு கொடுத்துக்கலாமா? இத குழுக்காரங்க சொல்ல முடியுமா? காலையில வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. அம்மா, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். எக்ஸாம் ஃபீஸ் கட்டி ஆகணுமா? நான் என்ன வச்சுக்கிட்டாடி வஞ்சகம் பண்றேன்? கட்டிக்கலாம். அம்மா, உனக்கு புரியுதாம்மா? நாளைக்கு மட்டும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலன்னா என்ன எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. மாசம் மாசம் ஒரு 5000 ரூபாய் எடுத்து வச்சிருந்தா இன்னும் ஈஸியா கட்டியிருக்கலாம்ல. மாசம் 5000? இப்ப வரைக்கும் நம்ம வீட்டுல டிவி இல்ல, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுவே என்னால முடியல. ஒரு செலவு போனா இன்னொரு செலவு வந்து நிக்குது. இதுல எங்க சேமிக்கிறது? நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் சேமிப்புங்கிறது நடக்காத காரியம். சுப்பு, பிள்ளைங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் சுப்பு. ஆட போங்க, பிள்ளைங்களை படிக்க வச்சதுக்கே இவ்வளவு கடன் ஆயிடுச்சு. நாளைக்கு அவ படிப்பு முடிச்சு வேலைக்கு போனதும் கடன் அடைப்பாளா, இல்ல அவ கல்யாணத்துக்கு நகை சேர்ப்பாளா? இதோ சின்னவளை அடுத்த வருஷம் காலேஜ்ல சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ண போறோமோ தெரியல. என்ன வாழ்க்கையோ. ச்சே. அம்மா, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். எக்ஸாம் ஃபீஸ் கட்டி ஆகணுமா? அம்மா, உனக்கு புரியுதாம்மா? நாளைக்கு மட்டும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலன்னா என்ன எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. மாசம் மாசம் ஒரு 5000 ரூபாய் எடுத்து வச்சிருந்தா இன்னும் ஈஸியா கட்டியிருக்கலாம்ல. அம்மா, இன்னைக்கு லாஸ்ட் டேமா. ஃபீஸ் எதுவும் பேசாத, இன்னைக்கு எப்படியாச்சும் கட்டிடலாம். இத கொண்டு போடி. ராமண்ணே, பிள்ளைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஏதாச்சும் பணம் கிடைக்குமா? அட போயா, நானே பணத்துக்கு பேய் மொழி முடிச்சுட்டு என்ன காமெடி வேண்டிக்கிறேன் கிட்ட போயா அந்த பக்கம். அப்புறம் என்ன சாப்பாடு? அண்ணா, பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஒரு 25 ரூபா இருந்தா தாங்களேன். வட்டி எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ, தீபாவளி டைம்மா, முடிஞ்சுது. டேய் பாப்பா, ஸ்ரீமதி, இங்க ஏன்டா உட்காந்துட்டு இருக்க? காலேஜ் போகலையா? அப்பா, இந்த செமஸ்டர் நான் எக்ஸாம் எழுதலப்பா. ஏன்டா இப்படி சொல்ற? உங்க கிளாஸ் மேம் ஒவ்வொரு செமஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எல்லா செமஸ்டருக்கும் நீங்க லாஸ்ட் மினிட்லயே ஃபீஸ் பே பண்றீங்களாமே. இந்த நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னும் ஃபீஸ் பே பண்ணல. ஏன் இவ்வளவு irresponsible இருக்கீங்க? என்னமோ போங்க ஸ்ரீமதி, நீங்களாச்சு உங்க எக்ஸாம் ஆச்சு. ஒரு நிமிஷம் பா. அப்பா, ஒரு 10 நிமிஷத்துல பணத்தோட வந்துருது. பணம் ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிட்டு போங்க. சுப்பு, நம்ம பொண்ணு காலேஜ் போலப்பா, ரோட்ல உட்கார்ந்துருக்கா. இந்தா போய் ஃபீஸ் கட்டிடு. எப்படிமா ரெடி பண்ண? சுப்பு, உனக்குன்னு இருக்குது அந்த தாலி செயின் மட்டும்தான், அதை ஏமா வித்த? இந்த ஒரு செமஸ்டர் தானே, முடிஞ்சதும் வாங்கிக்கலாம். அம்மா, ஒண்ணு நல்லா வசதியா பிறந்திருக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாத ஏழையா பிறந்திருக்கணும். இந்த பாலா போன மிடில் கிளாஸ்ல பிறந்திருக்க கூடாது இல்லம்மா. இந்த 3 வருஷம் நீங்க என்ன படிக்க வச்சதுக்கு ஏதாவது வேலைக்கு அனுப்பிச்சிருந்தா உங்க பாரமாவது குறைஞ்சிருக்கும்.
ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பெத்தவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? நீ காலேஜுக்கு போக முதல்ல. நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போகாதுமா. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அம்மாடி ஒரு நிமிஷம். உன்னைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது குடும்ப கஷ்டத்தை தீக்கிறதுக்காகவோ கடனை அடைக்கிறதுக்காகவோ இல்ல பெத்தவங்களை எங்களை பாத்துக்கிறதுக்காகவோ இல்ல. நாங்க பட்ட கஷ்டத்தை நீயும் படக்கூடாதுங்கிறதுக்காக தான். போய் படி. இது எங்க ஃபேமிலியோட கதை மட்டும் இல்லைங்க. இதே மாதிரி நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் கஷ்டப்படுற உண்மை கதை. அந்த கதையில போராடுற ஒவ்வொரு அம்மாவும் சூப்பர் ஹீரோ தானே.